ஹலோ எவ்ரிவன். இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து டபுள்ஸில் நெட் இன்டர்செப்ட், அதாவது ஒரு ஷாட் நம்ம நெட்டுக்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இன்பிட்வீன் ஆப்பரண்ட் வைக்கிறாங்கன்னா அதை எப்படி இன்டர்செப்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதை பற்றி ஒரு மல்டி செஷன் பண்ணி அண்ட் லைவ் டெமோவாக காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன் எப்படின்னு பாருங்கள். ஸோ நெட்ஸ் பக்கத்தில் ஒரு ஷட்டில் வருது, இன்பிட்வீன் ஆடுறாங்க. ஸோ திரும்ப நெட்ஸ் பக்கத்தில் ஒரு ஷட்டில் வருது, இன்பிட்வீன் ஆடுறாங்க. ஓகே, ஸோ சிமிலர்லி பேக் ஹேண்ட் சிச்சுவேஷன் பாருங்கள். நெட்ஸ் ஆடுறோம், இன்பிட்வீன் நெட்ஸ் ஆடுறோம், இன்பிட்வீன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு லைவ் டெமோவாக மல்டி செஷன் பண்ணி காமிச்சேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஒரு ஷட்டில் நெட்டோட க்ளோஸ் ஆகுது, அதை நான் தள்ளி வைக்கிறேன். ஸோ அதை வந்து எனக்கு ஆப்பனண்ட் எனக்கும் ரீச் ஆகாத மாதிரி, என்னுடைய பார்ட்னருக்கும் ரீச் ஆகாத மாதிரி இன்பிட்வீனில் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணி ஆடினதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு சாஃப்ட் ஷாட் ஆடினதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டை கவர் பண்ணுற மாதிரி ஃபோர் ஹேண்ட் சைடில் ரைட்டில் இருக்க பேக்கில் வச்சுட்டு ரெடியாக இருந்தோம்னா அந்த ஷட்டில் பிடிச்சி ஹிட் பண்ணிடலாம். சிமிலர்லி பேக் ஹேண்ட் சைடில் வந்து இப்படி ஒரு சாஃப்ட் ஷாட் ஆனதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து இன்பிட்வீனில் தள்ளுறாங்க, அதாவது எனக்கும் என் பார்ட்னருக்கு நடுவில் தள்ளுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹிப்பை வந்து டர்ன் பண்ணி ராக்கெட்டை தூக்கி ஹிட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இன்டர்செப்டிங் ஷாட். அப்போ ஆப்பனண்ட்டுக்கு வந்து அந்த ஷட்டிலோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது அவங்க எரர் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம நல்லா அட்டாக்கிங் ஜோனில் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு நெட் பிளேயரோட வேலை என்னென்னா, நெட்ஸில் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் நெட்ஸ்லேயும் வைக்கக்கூடாது, இன்பிட்வீனில் பார்ட்னருக்கும் எனக்கும் நடுவில் வைக்கவும் விடக்கூடாது. ஸோ அப்படி வந்து ஒரு நெட்ஸ் பிளேயர் ஆடும்போது ஆப்பனண்ட்டுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பேட்மிண்டன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.